காசாவில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து எகிப்தில் நாளை 20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம். பிரதமர் மோடி பங்கேற்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழைப்பு. தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் பன்மடங்கு உயர்வு. அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. நான்காவது நாளாக நீடிக்கும் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். சமையல் எரிவாயு விநியோகம் பாதிப்பு. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. கெலவரப்பள்ளி அணையிலிருந்து உபரி நீர் திறப்பால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை தேர்தல் ஆணையம் சரி செய்யாவிட்டால் அதிமுக நீதிமன்றத்திற்கு செல்லும். மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் எச்சரிக்கை.